சென்னை டிசம்பர் 15. புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்ய ரூபாய் 12,600 கோடி நிவாரண நிதி வேண்டும். மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவின் தலைவர் குணால் சத்தியார்த்தியிடம் மிக்சம் புயல் பாதிப்புகள் மற்றும் நிதி ஒதுக்கீட்டிற்கான கோரிக்கை மனுவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கிய போது அடுத்த படம். அருகில் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன், தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளிட்டோர் உள்ளனர். புதுடெல்லி டிசம்பர் 15. நாடாளுமன்ற பாதுகாப்பு குளறுபடியை எதிர்த்து அமளி. கனிமொழி, ஜோதிமணி உள்பட 14 எம்பிக்கள் இடை நீக்கம். கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை. புதுடெல்லி டிசம்பர் 15. நாடாளுமன்றத்துக்குள் அத்துமீறி நுழையும் திட்டத்தை அரங்கேற்றியது எப்படி? புதிய தகவல்கள். முக்கிய குற்றவாளி கைது, அமோல் ஷிண்டே. அத்துமீறல் சம்பவம் நடந்ததை தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று துப்பாக்கி ஏந்திய போலீசார் ரோந்து சென்ற காட்சி. முக்கிய குற்றவாளி கைது. நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள் அத்துமீறி நுழைந்த சம்பவத்துக்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர் கொல்கத்தாவை சேர்ந்த லலித் ஜா என்று போலீசார் கருதுகிறார்கள். சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் லலித் ஜா தலைமறைவானார். அவரை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் நடத்தினர். இந்த நிலையில் நேற்று இரவு அவரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். சென்னை டிசம்பர் 15. அரசின் சேவைகள் பொதுமக்களை எளிதாக சென்றடைய மக்களுடன் முதல்வர் புதிய திட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 18ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். சென்னை டிசம்பர் 15. வெள்ள நிவாரண பணிகளை தமிழக அரசு சிறப்பாக மேற்கொண்டு உள்ளது. மத்திய குழு தலைவர் பாராட்டு. சென்னை டிசம்பர் 15. மது குடிக்கும் மக்களின் தீய பழக்கத்தின் மூலம் நிரந்தர வருவாய் ஈட்டலாம் என டாஸ்மாக் நினைக்க கூடாது. ஐகோர்ட் கருத்து. நிவாரண நிதி வழங்கிய சபாநாயகர் மு அப்பாவு நேற்று சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து மிக்சம் புயல் பேரிடர் நிவாரண பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு தனது 1 மாத சம்பள தொகையை காசோலையாக வழங்கினார். அருகில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளார். சென்னை டிசம்பர் 15. வீடு வீடாக டோக்கன் வழங்கும் பணி தொடக்கம். வெள்ள நிவாரண தொகை 17ஆம் தேதி முதல் விநியோகம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை டிசம்பர் 15. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இந்தி தேசிய மொழி என்று அறிவுரை கூற என்ன தகுதி இருக்கிறது? டாக்டர் ராமதாஸ் கேள்வி.
சென்னை டிசம்பர் 15. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு ஜனவரி 3ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. சென்னை சிறப்பு கோர்ட் உத்தரவு. சென்னை டிசம்பர் 15. கோவா விமான நிலைய சம்பவம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். சென்னை டிசம்பர் 15. தமிழகத்தில் பயிற்சி முடித்த 8 IPS அதிகாரிகளுக்கு பணி நியமனம். அரசு உத்தரவு. சென்னை டிசம்பர் 15. தமிழ்நாடு சிறைத்துறை DGP மாற்றம். சென்னை கிழக்கு மண்டல இணை கமிஷனராக தர்மராஜன் நியமனம். விஜயகாந்த் தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டம். தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா தேர்வு. சென்னை திருவேற்காட்டில் நடந்த தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளராக பிரேமலதாவை விஜயகாந்த் அறிவித்த போது எடுத்த படம். விஜயகாந்த் தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டம். தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா தேர்வு. தொண்டர்கள் கண்ணீர். சென்னை டிசம்பர் 15. தொடர்ந்து சரிந்து வந்த நிலையில் தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 960 அதிரடி உயர்வு. சென்னை டிசம்பர் 15. வடலூர் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம் அமைக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. சென்னை டிசம்பர் 15. நெடுஞ்சாலைத்துறையில் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணை அமைச்சர் வேலு வழங்கினார். வேலூர் டிசம்பர் 15. நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குண்டு வீசியது பாதுகாப்பு குறைபாடுகளையே காட்டுகிறது. அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. தேனி டிசம்பர் 15. முல்லை பெரியாற்றில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க கோரி அதிமுக ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் டிசம்பர் 15. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. கைதான அரசு பள்ளி ஆசிரியர் பணியிடை நீக்கம். ஈரோடு டிசம்பர் 15. போலீஸ் ஏட்டு தற்கொலை. திருப்பத்தூர் டிசம்பர் 15. உடைக்க முடியாததால் பீரோவை தூக்கி சென்ற கொள்ளையர்கள்.
ஈரோடு டிசம்பர் 15. சத்தியமங்கலம் மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ கிலோ ரூபாய் 1860க்கு ஏலம். ஈரோடு டிசம்பர் 15. ஈரோட்டில் 3 மாவட்ட விவசாயிகளின் ஊர்வலம் நடைபெற்ற போது எடுத்த படம். கீழ்பவானி வாய்க்காலில் கான்கிரீட் தளம் அமைக்க எதிர்ப்பு. ஈரோட்டில் 3 மாவட்ட விவசாயிகள் ஊர்வலம். தூத்துக்குடி டிசம்பர் 15. மொப்பட்டு மீது கார் மோதல், ஆராய்ச்சி மாணவி பலி. சுமதி. திருச்சி டிசம்பர் 15. முதலீடு பெற்று ரூபாய் 50 கோடி மோசடி புகார். பிரணவ் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் மனைவி கைது. திண்டுக்கல் டிசம்பர் 15. 3 நாள் போலீஸ் காவல் முடிந்தது. லஞ்ச வழக்கில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரி மீண்டும் சிறையில் அடைப்பு. அங்கத் திவாரி. காட்பாடி டிசம்பர் 15. காட்பாடியில் தனியார் பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். சிதம்பரம் டிசம்பர் 15. பழங்கால ஓவியங்கள் அழிப்பு, கல்வெட்டுக்கள் மறைப்பு. சிதம்பரம் நடராஜர் கோவில் புதிய கட்டுமானங்களில் விதிமீறல். ஆய்வுக்கு பிறகு அதிகாரி அதிர்ச்சி தகவல். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையினர் மற்றும் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்தபோது எடுத்த படம். சட்டவிரோதமாக எந்தவித கட்டுமானங்களும் நடைபெறவில்லை. நடராஜர் கோவில் வக்கீல் பேட்டி. மாநிலங்கள் அவையில் அமளியில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிகோ பிரையனை சபை தலைவர் ஜெகதீப் தன்கர் எச்சரித்த காட்சி. புதுடெல்லி டிசம்பர் 15. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு பற்றி உயர்மட்ட விசாரணை. மாநிலங்களவை தலைவர் தகவல். புதுடெல்லி டிசம்பர் 15. நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவம். பாதுகாப்பு படையை சேர்ந்த 8 பேர் இடைநீக்கம். சென்னை டிசம்பர் 15. 14 எம்பிக்கள் இடைநீக்கம். கருத்துரிமையை நசுக்குவதுதான் நாடாளுமன்றத்தின் நடைமுறையா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். சென்னை டிசம்பர் 15. தாம்பரம் கொல்லம் இடையே சிறப்பு ரயில். புதுடெல்லி டிசம்பர் 15. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த முன்னாள் எம்பிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு.
மறைமலை நகர் டிசம்பர் 15. மறைமலை நகர் கூடுவாஞ்சேரியில் நாளை மின் தடை. செங்கல்பட்டு டிசம்பர் 15. திருக்கழுக்குன்றத்தில் மனு நீதி நாள் முகாம் 27ஆம் தேதி நடக்கிறது. செங்கல்பட்டு டிசம்பர் 15. மண் பரிசோதனை அடிப்படையில் உரமிட்டால் அதிக லாபம் பெறலாம். அதிகாரி தகவல். செங்கல்பட்டு டிசம்பர் 15. கூட்டுறவு ஊழியர்களுக்கு பயிற்சி. ஸ்ரீபெரும்புதூர் டிசம்பர் 15. குண்டும் குழியுமான ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் சாலை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. கோவில் விழா. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான சின்ன காஞ்சிபுரம் யதோத்தகாரி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா தொடங்கி நடந்து வருகிறது. இதையொட்டி ஆழ்வார்களுடன் பெருமாள் அருள் பாலித்த காட்சி. நாவலூர் டிசம்பர் 15. நிதி நிறுவனத்தில் அதிக வட்டி பெற்று தருவதாக மோசடி செய்தவர் கைது. குன்றத்தூர் டிசம்பர் 15. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து 2 மாதமாக சென்று கொண்டிருக்கும் உபரி நீர். பொத்தேரி டிசம்பர் 15. பல்கலைக்கழக மாணவர் தூக்கு போட்டு தற்கொலை. மேல்மருவத்தூர் டிசம்பர் 15. மேல்மருவத்தூர் அருகே பஸ் மோதி தனியார் நிறுவன ஊழியர் பலி. கல்பாக்கம் டிசம்பர் 15. கல்பாக்கத்தில் பெட்ரோல் நிலைய ஊழியர்கள் மீது தாக்குதல். மர்ம கும்பலுக்கு வலை வீச்சு. காஞ்சிபுரம் டிசம்பர் 15. காஞ்சிபுரம் அருகே ஏரியில் மூழ்கிய வாலிபர் மாயம். பெரியபாளையம் டிசம்பர் 15. எல்லாபுரம் அருகே மூதாட்டி உள்பட 7 பேரை கடித்து குதறிய நாய். நீலாங்கரை டிசம்பர் 15. நீலாங்கரையில் நண்பனை கத்தியால் குத்தி கொன்ற வாலிபர். பண தகராறில் வெறிச்செயல். மீனம்பாக்கம் டிசம்பர் 15. சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை சிறப்பு செயலாளர் ஆலோசனை. சென்னை டிசம்பர் 15. மின்சாரம் தாக்கி பெண் சாவு.
திருவாலங்காடு டிசம்பர் 15. கரும்பு ஏற்றி வந்த டிராக்டர் சாலையில் கவிழ்ந்தது, போக்குவரத்து பாதிப்பு. பொன்னேரி டிசம்பர் 15. பொன்னேரியில் பயங்கரம். கள்ளக்காதல் விவகாரத்தில் வாலிபர் வெட்டி கொலை, ரவுடி உடன் சேர்ந்து தீர்த்து கட்டிய பெண் கைது. கோபாலகிருஷ்ணன், பிரியா. பேரம்பாக்கம் டிசம்பர் 15. கத்தியை காட்டி மிரட்டி தொழிலாளியிடம் பணம் பறித்த 2 பேர் கைது. மீனம்பாக்கம் டிசம்பர் 15. சிங்கப்பூர் விமானத்தில் எந்திர கோளாறு. சென்னையில் 12 மணி நேரம் பயணிகள் தவிப்பு. புழல் டிசம்பர் 15. புழல் சிறையில் பெண் கைதி தப்பி ஓட்டம். 2 வார்டர்கள் பணியிடை நீக்கம். ஜெயந்தி. சதுரங்கப்பட்டினம் டிசம்பர் 15. கல்பாக்கம் அருகே தாய் கண்டித்ததால் மகள் தற்கொலை. வெள்ள நிவாரண நிதி. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நிர்வாக இயக்குநர்கள் ஜி.ஆர். அனந்த பத்மநாபன், ஜி.ஆர். ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்து மிக்சம் புயல் பேரிடர் நிவாரண பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் 50 லட்சத்துக்கான காசோலையை வழங்கினார்கள். அருகில் முன்னாள் எம்பி.டி.கே. இ.எஸ். இளங்கோவன் உள்ளார். புதுடெல்லி டிசம்பர் 15. நாடாளுமன்ற அத்துமீறல் விவகாரம். உள்துறை மந்திரி பதில் சொல்ல வேண்டும். டி.ஆர். பாலு பேட்டி. சென்னை டிசம்பர் 15. தமிழ்நாடு அரசுக்கு மத்திய குழு பாராட்டு. திமுக ப. ஜனதாவின் ரகசிய உறவு அம்பலமானது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. சென்னை டிசம்பர் 15. சென்னை உள்பட 4 மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட தகுதி உள்ள அனைவருக்கும் ரூபாய் 6,000 நிவாரண நிதி வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. புதுடெல்லி டிசம்பர் 15. இஎஸ்ஐ தொகை செலுத்தாத வழக்கில் நடிகை ஜெயபிரதாவுக்கு விதித்த தண்டனை நிறுத்தி வைப்பு. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. சென்னை டிசம்பர் 15. மிக்சம் புயலால் பாதிப்பு. சிறு வணிகர்கள், வர்த்தக நிறுவனங்கள் கடனை திருப்பி செலுத்த கூடுதல் அவகாசம். மத்திய நிதி மந்திரிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம்.
சென்னை டிசம்பர் 15. மணலி எண்ணூர் பகுதியில் தேங்கி நிற்கும் எண்ணெயை அகற்றும் பணியை 17ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும். பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. ஹைதராபாத் டிசம்பர் 15. தெலுங்கானா சட்டசபையில் கவர்னர் தமிழிசை இன்று உரையாற்றுகிறார். சென்னை டிசம்பர் 15. மிக்சம் புயல் நிவாரண நிதிக்கு ஒரு நாள் சம்பளம். முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஆசிரியர் சங்கங்கள் வழங்கின. மாஸ்கோ டிசம்பர் 15. ரஷ்யாவின் இலக்குகள் எட்டப்படும் வரை உக்ரைனில் அமைதி இருக்காது. புதின் சூளுரை. ட்ரெண்டிங். நாயாக மாறிய ஜப்பான் வாலிபர். பழமையான பாஸ்போர்ட்டின் புதிய பயண கதை. திருச்சி என்எஸ்பி ரோட்டில் பொத்திஸ் ஸ்வர்ணமஹால் புதிய நகை கடையை பொத்திஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பொத்திஸ் ரமேஷ் திறந்து வைத்தபோது எடுத்த படம். சென்னை டிசம்பர் 15. பத்திரப்பதிவில் புதிதாக கொண்டு வரப்பட்ட கூட்டு மதிப்பு முறையை கைவிட வேண்டும். தமிழக ஜனதா தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். சென்னை டிசம்பர் 15. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை மந்திரிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். சென்னை டிசம்பர் 15. சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு மையத்தில் மத்திய குழு ஆய்வு. சென்னை டிசம்பர் 15. கண்டிப்பாக இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழக பெண் என்ஜினியரிடம் வாக்குவாதம் செய்த பாதுகாப்பு படை வீரர். கோவா விமான நிலையத்தில் பரபரப்பு. காங்டோக் டிசம்பர் 15. சிக்கிமில் கடும் பனிப்பொழிவில் சிக்கி தவித்த 1200 சுற்றுலா பயணிகள் மீட்பு. இராணுவம் நடவடிக்கை. புதுடெல்லி டிசம்பர் 15. நாடாளுமன்ற அத்துமீறல் விவகாரம். மூத்த மந்திரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை.
சென்னை டிசம்பர் 15. ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகை வழங்குவது எப்போது? உயர் அதிகாரி விளக்கம். ட்ரெண்டிங். இறந்த மகனை செயற்கை அறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கி மகிழ்ந்த தந்தை. டெல்லி சாலையில் வாலிபர் எருமை சவாரி. சென்னை டிசம்பர் 15. மருந்தியல் சங்க 53வது ஆண்டு மாநாடு எஸ்ஆர்எம் கல்லூரி வளாகத்தில் நடந்தது. சென்னை டிசம்பர் 15. தமிழகத்தில் 21 சப் இன்ஸ்பெக்டர்கள் இடம் மாற்றம். தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவு. சென்னை டிசம்பர் 15. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உதவி. வங்கிகளுக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் வேண்டுகோள். பெலகாவி டிசம்பர் 15. மேகதாது அணை கட்ட ஏற்பாடுகள் தயார். கர்நாடக துணை முதல் மந்திரி டி.கே. சிவக்குமார் பேச்சு. திருவனந்தபுரம் டிசம்பர் 15. கூடுதல் பக்தர்கள் வருவதால் கூட்ட நெரிசல். சபரிமலையில் காத்திருந்து தரிசனம் செய்வது வழக்கமான நிகழ்வுதான். எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுக்கு பினராயி விஜயன் விளக்கம். புதுடெல்லி டிசம்பர் 15. 40 ஆண்டுகள் பழமையான மாருதி 800 கார் காட்சிக்கு வைக்கப்பட்டு இருப்பதை படத்தில் காணலாம். அறிமுகமாகி 40 ஆண்டுகள். நடுத்தர மக்களின் கார் கனவை நனவாக்கிய மாருதி 800. புதுடெல்லி டிசம்பர் 15. வெளிநாடுகளில் வேலை தேடுவோருக்கு மத்திய அரசு எச்சரிக்கை. போலி ஏஜென்ட்டுகளிடம் ஏமாறாதீர்கள். கான்கர் டிசம்பர் 15. சத்தீஸ்கரில் குண்டுவெடிப்பில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் பலி. சென்னை டிசம்பர் 15.
எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் ரூபாய் 6,5 கோடியில் காய்கறி தோட்டம் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. இம்பால் டிசம்பர் 15. மணிப்பூர் கலவரத்தில் பலியான 64 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. சென்னை டிசம்பர் 15. ஐயப்ப பக்தர்கள் மீது தாக்குதல், ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். வெளிநாட்டு செய்திகள். போராட்டம். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான போர் 2 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் லெபனான் அகதிகள் முகாமில் உள்ள பாலஸ்தீன சிறுவர்கள் தங்களது நாட்டின் தேசிய கொடியை ஏந்தி இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். டோக்கியோ டிசம்பர் 15. ஜப்பானில் கட்சி நிதி முறைகேடு குற்றச்சாட்டில் 3 மந்திரிகள் ராஜினாமா. சிறுவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர். இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனாக் லண்டனில் உள்ள ஒரு மழலையர் பள்ளிக்கு ஆய்வு செய்வதற்காக சென்றிருந்தார். அப்போது அங்குள்ள சிறுவர்களுடன் அவர் கலந்துரையாடிய காட்சி. வாஷிங்டன் டிசம்பர் 15. ஊழல் குற்றச்சாட்டு குறித்து ஜோ பைடன் மீதான விசாரணைக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல். இஸ்லாமாபாத் டிசம்பர் 15. பாகிஸ்தானில் உள்ள ஆப்கானிய அகதிகள் வெளியேற காலக்கெடு நீட்டிப்பு. புனோம் பென் டிசம்பர் 15. சூடான் நாட்டில் பணிபுரிய ஐநா அமைதி படைக்கு வீரர்களை அனுப்பிய கம்போடியா. உலகை சுற்றி ஜப்பான், இங்கிலாந்து, இத்தாலி ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து நவீன ரக போர் விமானங்களை உருவாக்க புதிய நிறுவனத்தை தொடங்க உள்ளனர். இதற்காக 3 நாடுகளின் இராணுவ மந்திரிகளும் ஒப்புதல் அளித்துள்ளனர். ஆப்கானிஸ்தான். தலிபான்கள் ஆளும் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மீதான வன்முறை அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் ஆண் துணை இல்லாத பெண்கள் பாதுகாப்பு கருதி அங்குள்ள சிறையில் அடைக்கப்பட்டு வருவதாக ஐநா தனது அறிக்கையில் கூறியுள்ளது. தைவானில் அடுத்த ஆண்டு 2024 பொது தேர்தல் நடக்க உள்ளது. இந்த நிலையில் நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான குவோமின்டாங்
கட்சி துணைத் தலைவர் ஆண்ட்ரூ ஷியா தேர்தலில் ஆதரவு கோரி சீனா சென்றுள்ளார். டென்மார்க். ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் சமீப காலமாக பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகமாக உள்ளது. இதனை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு திட்டமிட்டதாக சந்தேகப்படும் பலரை போலீசார் கைது செய்தனர்.